டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை நாம் தமிழில் ஒரு எழுத்தாளர், ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி, தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி, சிறுகதைகளில் ரொம்ப சிறப்பாக செயலாற்றியவர். 20ஆம் நூற்றாண்டில் முதல் பாதியில் எழுத ஆரம்பித்தவர் புதுமை பித்தன். நிறைய பேருக்கு இவர் சிறுகதையின் தந்தை மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவு ஒரு வித்தியாசமான களத்தில் நிறைய வித்தியாசமான கருக்களை வச்சு நிறைய டெக்னிக்ஸ், சிறுகதையில் டெக்னிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஓ ஹென்ரி சாரோட ட்விஸ்ட்டு, இல்லை ஆண்டன் செக்கோட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், அப்படியே வாழ்க்கையை பிரதிபிக்கிறது, இந்த மாதிரி நிறைய உத்திகளை இவர் பயன்படுத்தினார். அதை தவிர இவர் எடுத்துக்கொண்ட பொருட்கள், சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா தள மக்கள் இதுதான் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு கீழ்த்தட்டு மக்கள், ஒரு விளிம்பு நிலை மக்கள் எல்லாரை பற்றியும் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே, முன்னாடியே இவர் எழுத ஆரம்பித்ததுனால இவர் கண்டிப்பாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு மாறா இடம் பெற்றவர், மிகவும் புகழடைந்தவர். லேசான கேளிக்கை சித்திரங்கள், சிறுகதையிலேயே ஒரு ஃபன்னாக எழுதுறது, ரொம்ப ஆழ்ந்த துக்கங்களை குறித்து எழுதுறது, பெண்ணியம்மை பற்றி எழுதுறது, எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்காரு. எழுத்து காலம் ரொம்ப சின்னது தான் இவரோடது. ரொம்பவே சீக்கிரமாக இறந்துட்டார். அது நமக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவரோட ஒரு அழகான ஒரு சின்ன சிறுகதை பார்ப்போம். உலக இலக்கியம் பார்த்துட்டே வரோம் இல்லையா, உலகத்தில் மிக சிறந்த சிறுகதைகள் பார்த்துட்டே வரோம் இல்லையா, நம்ம தமிழில் அதோட சிறந்து அதுக்கு நிகராக இருக்கிற நிறைய எழுத்துக்கள் இருக்குது. தமிழ்லேயே இருக்கிற கதைகளை தமிழ்லேயே சொல்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற தலைமுறையர்களுக்கு இந்த பழைய எழுத்தாளர்கள் அவ்வளோவா பரிச்சயம் இருக்காததுனால நம்ம அதை சும்மா ஹைலைட் பண்ணுறோம், அடிக்கோடிடுறோம். இதை ஒரிஜினலாக அந்த அந்த எழுத்துக்களை போய் படிக்கணும் அப்படின்றது தூண்டுதலுக்காக தான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம், இதை வழங்குகிறோம். தயவுசெய்து இதோட ஒரிஜினல் அதை போய் நீங்கள் தயவுசெய்து படிங்க. நெட்டில் அவைலபிளாக இருக்குது. புதுமை பித்தன் ஒரு புரட்சிகரமான ஒரு சிறந்த, மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்குள் மிக சிறந்த ஒரு கதாசிரியர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி கதைக்குள்ளே போகலாம். கதை ஒரு சாயங்கால வேலை, கொஞ்சம் பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றுண்டி, ஒரு டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி ஹோட்டல் போகிறாரு. இந்த கதையோட கதாநாயகன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு அந்த சர்வர்கிட்ட, ரொம்ப பிஸியான நேரம் இல்லையா, மாலை நேரம், ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. எதையோ யோசிச்சுட்டு ஏதோ நினைவில் இருக்கும்போது திடீர்னு அந்த வெயிட்டர் மீண்டும் ஒரு முறை என்ன சார் ஆர்டர் வேணும்னு கேட்கும்போது தன்னை தான் கேட்குறாருன்னு நினச்சிட்டு பார்த்தா அது ஏத்தாப்பில் ஒரு மனிதர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட தான் அந்த வெயிட்டர் கேட்குறாரு. ஆனால் அதிர்ச்சி அந்த மனிதர் ரொம்பவே பாவப்பட்டு இருக்காரு. கிழிஞ்ச உடை, தைத்த உடை, ஆனால் சுத்தமான உடை தான். இருந்தாலும் வறுமையும் பசியும் அவரோட உள்ளத்துலேயும் அவரோட முகத்துலேயும் அவரோட உடலிலும் மொத்தமாக பறைசாற்றுது. அந்த எதிரே உட்கார்ந்துருக்கிறவர் டேபிள் கடியில் குனிந்து ஏதோ கையில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் முகத்தில் ரொம்ப பசி இருக்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை மாதிரி ஒரு பத்திரிகை துறையில் தான் இருக்கார் போல இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த அளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்புறம் அவரோட மனசு ரொம்ப நொந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப நாசூக்காக, ரொம்ப பொறுமையாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்து, நீங்கள் இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள், நீங்கள் என் செலவில் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ட்ரிக்ஸ் மாதிரி பண்ணி அவருக்கு உணவு வாங்கி கொடுக்குறாரு. அந்த காலத்துலேயே ஹோட்டல் பில் 1 ரூபா அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இந்த காலத்தில் 500 ரூபாய் கிட்ட சமம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 100 ரூபாய் கிட்ட சமம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ தான் அந்த கதையோட ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்குது. சாப்பிடும் போது கூட அவர் ரொம்ப பேசலை, ரொம்ப ஷை டைப்பு, ரொம்ப வெக்கப்படுறாரு போல் வறுமையினால் அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பணம் கட்டுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் தன்னோட பர்ஸிலேருந்து, பையிலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல விலை உயர்ந்த ப்ளஷர் கார் சொல்லுவாங்க, லக்ஸுரி கார், சொகுசு கார், ஹில்மன் அப்படின்னு ஒரு பிராண்டு, அது நிற்கிது. இவர் முழிக்கிறாரு.
அதில் அந்த வயதானவர் அந்த கிழிந்த ஆடைகள்லாம் அணிந்திருந்தார் இல்லையா, அவர் டக்குன்னு போய் கதவை திறந்து ஏறி போகிறார். அப்போது அந்த ஹோட்டலில் பணம் வாங்குறவர் இருக்கார் இல்லையா, கேஷியர், அவர் வந்து உழுந்து உழுந்து சிரிக்கிறார் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இவருக்கு என்னமோ ரொம்ப அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா, சார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், லட்சாதிபதி. அவர் வந்து யாரடா தலையில் மொட்டை போடலான்னு இப்படி தான் இருப்பார். சாப்பிட்ற சின்ன ஒரு டிஃபன் சாப்பிட்ற இடத்துல கூட இந்த மாதிரி பண்ணுவார். அது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். இவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அந்த கஞ்ச பிஷ்னரி பைத்தியத்துக்கிட்ட இன்னைக்கு நீங்கள் மாட்டினீங்க சார் அப்படின்னு சொல்கிறது. சொன்ன உடனே இவருக்கு என்ன பேசுறதுனே புரியல. உலகத்தில் இப்படியும் மனிதர்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த கேஷியர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் செஞ்ச தர்மம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் அதுக்கு நான் ஒன்றும் தர்மம்லாம் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இறங்கி ஹோட்டல்லேருந்து வெளியே போகிறார். இவ்வளோதான் கதை. எவ்வளோ சிறிய ஒரு கதை, எவ்வளோ அழகாக ஒரு ஃபன்னாக ஒரு கேளிக்கையாக ஒரு கதை இது. தயவுசெய்து நேரில் அந்த ஒரிஜினலை நெட்டில் படிங்க. புதுமைப்பித்தன் வந்து உலக மிக சிறந்த எழுத்தாளர்களும் ஒருவர்னு நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து பல கதைகளில் சந்திப்போம். நன்றி.